பெயர் ஜெயலலிதா. இயற்பெயர் கோமளவல்லி. பிறப்பு பிப்ரவரி 24, 1948. இறப்பு டிசம்பர் 5, 2016. பெற்றோர் ஜெயராம், வேதவல்லி. வகித்த பதவி அரசியல்வாதி, தமிழக முன்னாள் முதல்வர், நடிகை. விருதுகள் கலைமாமணி விருது, தங்கமங்கை. வரலாறு. வாழ்க்கை வரலாறு. ஜெயலலிதா ஜெயராம் அவர்கள் தமிழக முதல்வரும் அ.தி.மு.க கட்சியின் தலைவரும் மற்றும் புகழ்பெற்ற முன்னாள் தமிழ் நடிகையும் ஆவார். தமிழ் திரைப்பட துறையில் எம்.ஜி.ஆர்., சிவாஜி கணேசன், முத்துராமன், ஜெயசங்கர் போன்ற பல முன்னணி நடிகர்களுடன் நடித்துள்ளார். எம்.ஜி.ஆருக்கு பிறகு அ.தி.மு.க கட்சியின் சிறந்த தலைவியாகவும் எம்.ஜி.ஆரின் அடுத்த வாரிசாகவும் விளங்கினார். தமிழக அரசியலில் தமிழகத்தை நீண்ட நாள் ஆண்ட பெரும் தலைவர்களுள் ஒருவர் ஜெயலலிதா அவர்கள். ஆரம்ப வாழ்க்கை. ஜெயலலிதா என்று எல்லோராலும் அழைக்கப்படும் அவரின் இயற்பெயர் கோமலவல்லி. இவர் ஜெயராம் மற்றும் வேதவள்ளி தம்பதியருக்கு மகளாக மைசூர் என்ற இடத்தில் பிறந்தார். அவரது குடும்பம் அரச மைசூர் வம்சாவழியை சார்ந்தது. மைசூர் நீதிமன்றத்தில் அரச மருத்துவராக பணியாற்றிய அவருடைய தாத்தா மைசூர் மன்னர் ஜெயசாமராஜேந்திரா உடையார் அவர்களின் சமூக இணைப்பை பிரதிபலிப்பதன் காரணமாக தனது குடும்ப உறுப்பினர்களின் பெயர்களில் முன்னொட்டாக ஜெயா என்ற சொல்லை வழக்கமாக சேர்த்தார். ஜெயலலிதா அவர்கள் தனது 2 வயதிலேயே தன் தந்தையை இழந்தார். அதன் பிறகு அவரின் அம்மா மற்றும் தாய்வழி தாத்தா பாட்டி வாழ்ந்த பெங்களூருக்கு சென்றார். பெங்களூரில் தங்கியிருந்த அந்த குறுகிய காலத்தில் அவர் சில ஆண்டுகள் பிஷப் காட்டன் பெண்கள் உயர்நிலை பள்ளியில் கல்வி பயின்றார். வெள்ளித்திரையில் அவரது தாயாருக்கு நடிக்க வாய்ப்பு கிடைத்ததால் அவர் சென்னை சென்றார். சென்னையில் உள்ள சர்ச் பார்பரேஷன் கான்வென்ட்டில் தனது கல்வியை தொடர்ந்த இவர் பின்னர் ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் தனது பட்டப்படிப்பை முடித்தார். தனது குழந்தை பருவத்திலிருந்தே கல்வியில் சிறந்து விளங்கிய ஜெயலலிதா அவர்கள் சட்டம் படிக்க வேண்டும் என்ற ஆர்வம் கொண்டார். ஆனால் விதி அவருக்கென்று வேறு திட்டங்கள் வைத்திருந்தது. குடும்ப நிதி கட்டுப்பாட்டின் காரணமாக அவரது தாயார் அவரை திரையுலகில் நடிக்க வலியுறுத்தினார். 15 வயதில் அவர் ஒரு முன்னணி கதாநாயகனுடன் அறிமுகமானார். அதுவே அவருடைய புகழ்பெற்ற திரைப்பட தொழிலுக்கு ஆரம்பமாக இருந்தது. தொழில். ஷங்கர் வி. கிரி அவர்கள் இயக்கிய எபிசில் என்ற ஆங்கில படம் மூலமாக தனது திரையுலக வாழ்க்கையை தொடங்கினார். ஆனால் அப்படம் அவருக்கு எந்த பாராட்டும் பெற்று தரவில்லை. 1964இல் திரையுலகில் அவருக்கென்று ஒரு தனி வழியையும் ரசிகர்களின் மனதில் நீங்கா இடமும் பிடித்தார். ஜெயலலிதா அவர்களின் முதல் இந்திய படம் 1964இல் வெளியான சென்னடா கொம்பே என்ற கன்னட படம். இப்படம் அவருக்கு பெரும் விமர்சனங்களையும் பார்வையாளர்களின் கைத்தட்டலையும் பெற்று தந்தது. ஒரு வருடம் கழித்து அவர் வெண்ணிற ஆடை என்ற படம் மூலமாக தமிழ் திரையுலகில் அவரது நடிப்பை தொடங்கினார். அதன் பிறகு அவர் தெலுங்கு சினிமாவில் தோற்றமளித்தார். அடுத்தடுத்த ஆண்டுகளில் அவர் பல தமிழ் படங்களில் நடித்து தனது நடிப்பு திறமையை வெளிக்கொண்டு வந்தார். அவர் நடித்த பல படங்கள் நன்றாக ஓடி பாக்ஸ் ஆபீஸில் இடம் பெற்றது. நடிகர் எம்.ஜி.ஆருடனான அவரது ஜோடி பெரும் வெற்றி பெற்று தந்தது மற்றும் அவரது ஆர்வலர்களையும் மிகவும் கவர்ந்தது. திரையுலகின் பிற்பகுதியில் அவர் ஜெய்சங்கர், ரவிச்சந்திரன் மற்றும் சிவாஜி கணேசன் போன்ற கதாநாயகர்களுடன் இணைந்து நடித்துள்ளார். 1968இல் அவர் தர்மேந்திரா நடித்த இஜ்ஜத் என்ற இந்தி படத்தில் நடித்துள்ளார். அரசியலில் சேரும் முன் தனது திரை வாழ்க்கைக்கு ஒரு முடிவை அவரது கடைசி மோஷன் பிக்சர் படமான 1980இல் வெளியான நதியை தேடி வந்த கடல் இருந்தது. அதே ஆண்டில் அயதிமுக நிறுவனரான எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்கள் ஜெயலலிதா அவர்களை பிரச்சார செயலாளராக நியமித்தார். 4 ஆண்டுகளுக்கு பின்னர் அவர் மாநிலங்களவைக்கு நியமிக்கப்பட்டார். இதுவே அவரை திறம்பட இந்திய பாராளுமன்றத்திற்கு செயல்பட வழிவகுத்தது. பின்னர் அவர் தீவிரமாக அயதிமுக அரசியல் கட்சி உறுப்பினராக ஈடுபட்டார். அவர் அரசியலில் எம்.ஜி.ஆரின் கட்சி சார்புடையவராக திகழ்ந்தார்.
இதுவே ஜெயலலிதா அவர்களை அதிமுக கட்சியின் எதிர்கால வாரிசாக ஊடகங்களை மதிப்பிட செய்தது. எம். ஜி. ராமச்சந்திரன் அவர்கள் தலைமை அமைச்சராக பணியாற்றிய போது ஜெயலலிதா அவருடைய அரசியல் கட்சியின் செயலாளராக இருந்து தன் தீவிர பங்கை வெளிப்படுத்தினார். அவரது மரணத்திற்கு பின் ஜானகி ராமச்சந்திரன் அவர்களை அதிமுகவின் எதிர்கால தலைவராக சில கட்சி உறுப்பினர்கள் பரிந்துரைத்தனர். இதன் காரணமாக கட்சி இரண்டாக பிரிந்தது. ஒன்று ஜானகி ராமச்சந்திரன் தலைமையிலும் மற்றொன்று ஜெயலலிதா தலைமையிலும். எனினும் 1988ஆம் ஆண்டில் அவரது கட்சி இந்திய அரசியலமைப்பின் 356 கீழ் தள்ளுபடி செய்யப்பட்டது. 1989இல் அதிமுக கட்சி ஒன்றுபட்டு ஜெயலலிதா தலைமையில் செயல்பட்டது. அவர் மேல் பல குற்றச்சாட்டுகளும் சர்ச்சைகளும் இருந்தாலும் அவர் 3 முறை 1991, 2001, 2011 மாநில சட்டமன்ற தேர்தல்களில் வெற்றி பெற்று தலைமை அமைச்சர் பொறுப்பை ஏற்றார். பங்களிப்புகள்: அரசாங்க நிதி மற்றும் நிலத்தை சட்டவிரோதமாக கையகப்படுத்தும் மோசடி குற்றச்சாட்டுகள் மற்றும் பல சர்ச்சைகள் இருந்தாலும் மாநில மக்களின் மீது அவர் கொண்ட பற்றும் செலுத்திய பங்களிப்பும் அவரை 3 முறை ஆட்சிக்கு வர செய்தது. அவரது பதவிக்காலத்தில் அவர் மக்களின் நன்மைக்காக தீவிரமாக வேலை செய்தார். மாநில தொழில்துறை வளர்ச்சியை மேம்படுத்துவதற்காக அவர் பல தேசிய மற்றும் சர்வதேச நிறுவனங்களை திறக்க முயன்றார். இதுவே மாநில வளர்ச்சி மற்றும் அபிவிருத்திக்கான ஒரு முக்கிய பங்களிப்பாக இருந்தது. அதே நேரத்தில் அவர் மாநிலத்தின் வறுமை, வன்முறை மற்றும் ஊழலை நீக்க மிகவும் கவனம் செலுத்தி வந்தார். நன்றி.